ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு சுஜி வந்து சொன்னான், நான் தான் சொன்னேன்ல அன்றைக்கி உங்கள் அம்மா விஷயத்தை பற்றி நீ யோசிச்சு ரொம்ப மனசு போட்டு எதையும் குழப்பிக்காதுன்னு நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். எப்படிடி வந்து நான் குழப்பாமல் இருக்க முடியும்? நேற்று கூட எங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்து பேச சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பேசிகிட்டு இருந்தப்போ அதை வந்து என்னென்னு கூட எங்கள் அம்மா ஒரு வார்த்தை கூட இது பண்ணலை. அவங்க வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்கிறாங்க, நான் என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னோடனே, சரி விடு, அதான் உங்கள் அம்மா பற்றி தெரிஞ்ச விஷயம் தானே, அதான் உங்கள் அப்பா வந்து மாமா வீட்லையெல்லாம் பேசியிருக்காங்கன்னு சொல்கிறல்ல அப்படின்னோடனே, நீ அதை நினச்சிக்கிட்டு வந்து நீ எதை போட்டு மனசை போட்டு குழப்பிக்காத. உன்னோட லைஃப் நீ வாழ்கிறதுக்கு தான். இவ்வளோ வருஷமாக நீயும் ஆஃபீஸில் கஷ்டப்பட்டு ஓட்டியெல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணி தானே உங்கள் ஃபேமிலி எந்த அளவுக்கு கடன்லேருந்து எல்லாத்தையும் நீ கொண்டுட்டு வந்திருக்க. அப்படி இருக்கிறப்போ உன்னோட சந்தோஷத்தை தானே அவங்க முக்கியம் நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, நினைக்கணும் தான், அவங்க நினைக்க மாட்டாங்கிறாங்களே, அதுதான் எனக்கு வந்து மனசளவில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னோடனே, விட அவங்க சொல்கிறதெல்லாம் நீ யோசிச்சு பார்த்து மனசை போட்டு எதுவும் குழப்பிக்காத. சரியான நேரத்தில் எல்லாம் ஒரு கரெக்டான டைமில் நடக்கும். அதை போட்டு நீ வந்து யோசிச்சுக்கிட்டு நீ இப்போ இருக்கிற ஒரு இதை சொல்லாத. அதுக்கப்புறம் மேனேஜர் வந்து எல்லாரையும் வந்து இப்போ மீட்டிங்க்கு அரேஞ்ச் ஆக சொன்னார், இன்னொரு 1/2 hourல அரேஞ்ச் ஆக சொன்னார் அப்படின்னோடனே, என்ன விஷயம் திடீர்னு மீட்டிங்லாம் இது பண்ணுறாங்க அப்படின்னோடனே, ஆமாம் நீ ஆஃபீஸில் வந்து ஏதாச்சும் ஒரு சிந்தனையில் இருந்தால் தானே உனக்கு என்ன நடக்குது என்னங்கிறது தெரியும். நீ தான் வந்து ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு கிடக்குற அப்படின்னோடனே, நான் என்னடி பண்ணுறது சொல்லு? வீட்டில் ஃபேமிலியில் யாருக்கு தான் பிரச்சனை இல்லை சொல்லு? என்னையெல்லாம் எடுத்துக்க, எங்கள் வீட்லலாம் ஏகப்பட்ட கடன் பிரச்சனை இருக்குது. அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்த இடமும் சரியில்லை. இருந்தாலும் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் ஃபேமிலியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக என்ன பண்ணுறது? எல்லார் ஃபேமிலிலேயும் ஏதாச்சும் ஒரு வகையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும்டி. எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏதோ 100ல் ஒரு 10% வேணால் எல்லாமே கரெக்டாக இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது, எல்லாமே கரெக்டாக ஃபேமிலியில் இருக்குதுன்னு ஒரு சில பேர் சொல்லிக்கலாம். அது வந்து அவங்க மனசாட்சிக்கு உள்ளார என்னங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு அட்வைஸ் பண்ணால். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கப்போ வந்து எல்லாருமே வந்து மீட்டிங் ஹாலில் வந்து அரேஞ்ச் ஆங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துச்சு சிஸ்டம். சரின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சிஸ்டம் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் மீட்டிங் ஹாலுக்கு போனோம். அப்போ தான் வந்து சொன்னாங்க, இது மாதிரி வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து பெங்களூரில் வந்து ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் எங்கள் மேனேஜர் சார், இது வந்து யாருமே வந்து லீவ் போடக்கூடாது, அந்த ரீசன் இந்த ரீசன்லாம் சொல்லக்கூடாது, இருக்கிற 50 பேருமே வந்து அரேஞ்ச் ஆகிடுங்க. ஏன்னா வந்து அது வந்து நம்ம கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து நடக்கிறதுனால, பெங்களூரில் நடக்கிறதுனால கண்டிப்பாக வந்து எல்லா பிரான்ச்லேருந்தும் வருவாங்க, யாருமே ஆப்சென்ட் ஆகக்கூடாது. ஏன்னா அந்த 3 நாள் ட்ரைனிங்குமே நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸுக்கு ரொம்ப வந்து வர ப்ராஜெக்ட்டுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டீம்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்குமே யாருமே வந்து எதுவுமே சொல்லாமல் வந்துட பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் இது பண்ணோம். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னால், பரவாயில்ல இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வந்து இங்கே கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்காச்சு, பெங்களூர் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், ஒரு 3 நாள் ட்ரைனிங் தானே, எல்லாமே அவங்க தான் கம்பெனிலேருந்து தானே செலவெல்லாம் பண்ண போகிறாங்க, ஃபுட்டு எல்லாமே, நம்ம போயிட்டு வர வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னே, எனக்கு வரவே பிடிக்கல. அவன் உனக்கு எங்கே தான் வர பிடிச்சிருக்கு? எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மா அதை சொல்லிட்டாங்க இதை சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ கவலைப்பட்டுட்டு இருப்ப. ஆனால் வந்து எதையுமே வந்து நீ வந்து மனசளவில் நீ வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நான் சொல்கிறத கேளு. எதுவுமே வந்து நீ வந்து ஒரு சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு போனால் மட்டும்தான் அதை நம்ம வந்து நல்லபடியாக கொண்டுட்டு போக முடியும் எந்த ஒரு விஷயத்தையுமே. அதை விட்டுட்டு நீ மனசை போட்டு குழப்பிட்டு எதுவும் தேவையில்லாது பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு அட்வைஸ் பண்ணான். அதுக்கப்புறம் அப்பாவும் ஃபோன் பண்ணார், இது மாதிரி வந்து நாளைக்கு மாமாலாம் வர்றாங்க அப்படின்னோடனே. அப்புறம் நான் சொன்னேன் அப்பாட்ட, இது மாதிரி வந்து பெங்களூரில் வந்து மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம்ப்பா அப்படின்னோடனே, ரொம்ப நல்ல விஷயம் தானேம்மா, ஏன் பண்ண என்ன, அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு மாமாலாம் வர போகிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைக்கிறதுக்காக நாளைக்கு மட்டும் நீ வந்து கொஞ்சம் லீவ் போட்டுரு. ஏன்னா 2 நாள் வந்து மறுநாள் வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிடுவாங்க, நாளைக்கு காலையில் வர்றவங்க ஃபுல் டே இருப்பாங்க, அதனால வந்து நீ வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து போகிறதுக்கு இது பண்ணாத, நீ வந்து லீவ் போட்டுரு அப்படின்னோடனே, சரி சரிப்பா ரொம்ப நல்லது தான், நானும் வந்து லீவ் போடுறேன், இன்றைக்கி நான் வந்து மேனேஜர்கிட்ட பேசிடுறேன், நாளைக்கு அவங்க வந்து அதை பற்றி பேசுகிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம்மா நம்ம கொஞ்சம் பேசி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, இந்த ஒரு விஷயத்தை பற்றி நாளைக்கு பேசி ஒரு முடிவு எடுத்துகிட்டு நீ பெங்களூர் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த பையன் வீட்டிலேருந்து வர சொல்லி பேச சொல்லுவோம், பேச சொல்லி எப்போ வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம அதை பற்றி யோசிப்போமா அப்படின்னோடனே, சரி சரி அதான் பண்ணணும், வேறு வழி கிடையாது, ஏதாச்சும் ஒன்று நம்ம ஒரு முடிவு எடுத்து தான்ப்பா ஆகணும், இதுக்கப்புறம் வேறு வழி கிடையாது அப்படின்னோடனே, சரி சரிம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கிறேன், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேம்மா, நீ அதை பற்றி யோசிச்சுட்டு எதுவும் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி சரிப்பா அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறம் மேனேஜர்கிட்ட போய்ட்டு லீவ் கேட்டேன். அவரும் வந்து நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக மீட்டிங்க்கு வந்துருங்கம்மா, இப்போ லீவ் எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து மீட்டிங்க்கு வந்து வரேன்னு சொன்னேன்.